பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த வேதபாரகர் பரிசேயர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு அடையாளத்தை காண்பித்தார்களும் சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தபோது எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் ஊழிய பாதையில் செய்திருக்கிறார். எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. பிறவி குருடரை பார்வையிட செய்கிறார். பிறவி செவிடர் ஊமையானவர்கள் அவர்களை பேசவும் கேட்கவும் செய்கிறார். எவ்வளோ சும்மின கை உடையவர்களை மறு கையை போல் நார்மலாக இருக்கிறபடி அவர் அற்புதங்களாக செய்கிறார். எவ்வளோ அதிசயங்களை செய்கிறார். எல்லாத்தையும் பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இன்னும் அடையாளத்தை கேட்குறாங்க. நீங்கள் அடையாளத்தை காமிச்சாதான் உங்களை மேசியான்னு நாங்கள் அறிஞ்சுக்குவோம். மேசியான்னு நீங்கள் காண்பிக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க, வெளிப்படுத்துவதற்கு அடையாளத்தை காமிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இவர்கள் கொடுக்கப்படுவதில்லை. உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலையே, அதுதான் ஆண்டவர். உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலைன்னா நீங்கள் எப்போவுமே மேசியாவை நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க, மேசியாவை நீங்கள் கண்டு கொள்ள மாட்டீங்கன்னு ஆண்டவர். அதான் அந்த அடையாளம். இந்த அடையாளத்தை தவிர யோனா எப்படி மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல் ஆண்டவர் உயிர்த்தெழுகிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை என்றால் மேசியாவை எப்பொழுதும் விசுவாசிக்க முடியாது, அவர்கள் கண்டுகொள்ள முடியாது. ஆண்டவர் அதான் இந்த அடையாளத்தை சொல்கிறார். இன்னும் நாம் இந்த நாட்களில் கூட, இந்த காலகட்டங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் கிறிஸ்துவை அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று இன்னும் எத்தனை பேர் விசுவாசியாமல் இருக்கிறார்கள். கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல், சத்தியம் முழுமையாக அவர் திறக்கப்படாமல், அவங்க இருதயத்தில் ஒரு உணர்வு இல்லாமல் பிசாசவன் அந்த இருதயத்தை மழுங்கடித்து சிந்திக்க விடாமல், சிந்தனைகளை மழுங்கடித்து அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் எத்தனை மக்கள், எத்தனை இனத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உயிர்த்தெழுதலின் மகிமை அவர்களுக்கு அறியாமலே போய்விட்டதை. உயிர்த்தெழுதலின் மகிமை, உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதான். என் தேவன் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன். இதை விசுவாசித்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நானே வாசல் என்று சொல்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். நாம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், இன்றும் ஜீவிக்கிற தேவன். நாம் அந்த விசுவாசத்தோடு, அந்த வேதபாரகர் பரிசேயர்கள் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பின்னாடியே சென்று ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமா, குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்பதை அதையே பார்த்து கொண்டிருக்கிற கூட்டத்தாராக இருந்தார்கள். வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டில் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை பரீட்சை பாராதிருப்போமாக. அப்படியே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் முழுக்க 100% சத்தியம், உண்மை நிறைந்தது. நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தான் ஆண்டவர் நம் மண்டையில் எதிர்பார்க்கிறார். நாம் முழுமையாக ஆண்டவரிடம் முழுமையான விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து இந்த நாளின், இந்த மாதத்தின்
கடைசி நாள் 30ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, இந்த வசனத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. இந்த மாதத்தின் கடைசி நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனே, நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை அப்பா வழி நடத்தி வந்தீரே. விசேஷமாக இந்த 2024 வருஷத்தின் 6 மாதங்களை அற்புதமாக முடிப்பதற்கு நீரே பலனை தந்து, சத்துவத்தை தந்து, நீரே எங்களுக்கு கிருபையை தந்து நடத்தி கொண்டிருக்கிறாக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, உடைய புதிய கிருபை நாங்களை நடத்தி எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் ஒரு திவ்ய பிரசனம், உம்முடைய திவ்ய பிரசனம் இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கணுங்க. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.